வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வருடத்தின் நிறைவு பகுதிக்கு நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த வருடம் முழுவதும் தேவன் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். அதனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, இந்த வருடம் முழுவதும் தேவன் நமக்கு என்னென்ன நன்மைகள் செஞ்சிருக்காரு. அதனால் அவருக்கு இந்த நிகழ்ச்சியின் வழியாக நம்ம நன்றி சொல்ல போகிறோம். இந்த வருடம் முழுவதுமே நமக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறையா இருந்திருக்கும். சில நேரம் நம்பிக்கையின் உச்சத்தில் இருந்திருப்போம். சில நேரம் பார்த்திங்கன்னா நம்பிக்கையே இல்லாமல் இருந்திருப்போம். ஆனால் நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நம்முடைய தேவன் நம்ம கைவிடலை. நமக்கு உதவி செய்யக்கூடியவராக தான் அவர் எப்போவுமே இருந்திருக்காரு. இன்றைக்கி அதை நம்முடைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நம்முடைய ஒரு புதிய வாழ்க்கை குழுவினர் ஒரு ஆந்தம் சாங், புதிய வாழ்க்கை ஆந்தம் சாங் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. வாங்க அந்த பாடலை இப்போது பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கைக்கான நோக்கத்தை தருகிறது. ஒவ்வொரு நாளும் புதிதாக ஏதாவது ஒன்றை செய்யும் தன்னம்பிக்கையை தருகிறது. எல்லா காலநிலைகளிலும் எல்லா நிலைகளிலும் நாங்கள் உங்களை சந்திக்க வந்து கொண்டே இருக்கிறோம். புதிய கதைகள், புதிய கவிதைகள் மற்றும் புதிய வாழ்க்கைக்கான வார்த்தைகளை உங்களுக்கு வழங்கி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாள் காலையும் உங்கள் வாசல் கதவை தட்டி இருக்கிறோம். பல எல்லைகளையும் தாண்டி பிரவேசித்திருக்கிறோம். உங்களுடைய ஜெபத்தின் காரணமாக ஒரு புதிய வாழ்வு நிகழ்ச்சியின் பயணம் 20 வருடங்களாக தொடர்ந்து வந்திருக்கிறது. எங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளிலும் எங்களுடைய நேயர்களின் பங்களிப்பும் இருக்கிறது. இனிமேலும் உங்களோடு இணைந்து நிறைய இலக்குகளை அடைவோம். ஒரு புதிய வாழ்வு நிகழ்ச்சியின் நற்செய்தி வீடுதோறும் சென்றடையும். வாருங்கள், ஒரு புதிய பாதையை, ஒரு புதிய வழியை தேடி பயணப்படுவோம். ஒவ்வொரு நாள் காலையிலும் வாழ்க்கைக்கான ஒரு புதிய நம்பிக்கையை கொண்டு வருவதற்கு. வாவ், எவ்வளோ அழகா இந்த சிபிஎன் குழுவினர் இந்த சிபிஎன் ஆந்தம் உருவாக்கியிருக்காங்க. இதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு எல்லார்கிட்டையும் போய் சேரணும். நம்முடைய நிகழ்ச்சி எல்லார் வீட்டுக்கும் போய் சேரணும். இதை தான் நாங்கள் விரும்புகிறோம். இந்த பாடல் வரிகள் ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த பாடல் வரிகளை இசை அமைத்து இவங்க பாடி தேவனை துதித்து ஆராதிக்கிறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆந்தம் சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த பாடல் பற்றிய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதற்கு சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் கமெண்ட் செஷனில் போய் பதிவு பண்ணுங்கள். கடந்த 20 வருடமாக நம்ம நிகழ்ச்சி நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தங்களுடைய சாட்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். சோனா தேவி அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போதும் சரி, நோயோடு இருக்கும்போதும் சரி, நம்முடைய ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியை அவங்க பார்த்துருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் எப்படி ஒரு புதிய மாற்றம் வந்ததுன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். சோனா தேவிக்கு திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே அவர் நோய்வாய்ப்பட்டார். நோயின்னு சொன்னா எனக்கு எப்பவுமே பயமாவும் படபடப்பாவும் இருந்துகிட்டே இருக்கும். என்னால நீக்க முடியாதுன்னு உடம்பெல்லாம் வலிக்கும், உடம்பெல்லாம் நொறுங்கி போன போல இருக்கும். என்னோட கணவர் மேல நான் எச்சையெல்லாம் துப்பிடுவேன். அவர் என்ன சிகிச்சைக்காக அழைச்சிட்டு போனாரு. ஆனா நான் அவரை காலால எட்டி உதைப்பேன். ஒரு பைத்தியம் மாதிரி நான் நடந்துக்கிட்டேன். எனக்கு பயமா இருக்கும். ராத்திரியிலலாம் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கும், அழுக வரும்.
மன அழுத்தமா இருக்கும். எப்பவும் நான் அழுதுகிட்டே இருப்பேன், படுக்கையில படுத்துட்டே இருப்பேன். இப்படியே சோனா தேவி 20 வருடங்களாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து விட்டார். பிறகு ஒரு நாள் ஒரு பெண்மணி அவரை சந்தித்தார். அப்பொழுது அவர், உங்களுக்காக நான் ஜெபம் செய்யலாமா என்று கேட்டார். அந்த பொண்ணு எனக்காக ஜெபம் செஞ்சாங்க. அன்னைக்கு இரவு நான் பயமும் படபடப்பும் இல்லாம நல்லா தூங்குனேன். ஆண்டவர் நம்மள ரொம்பவே நேசிச்சதுனால தான் அவரோட உயிரை நமக்காக தியாகம் செஞ்சாரு. நிறைய அடிகளை வாங்கினாரு. ஆண்டவருக்கு முள் கிரீடம் வச்சாங்க. அவர் அதை நமக்காக தாங்கிக்கிட்டாரு. பிரேயர் லைனில் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியை பார்க்க அவருக்கு அறிவுறுத்தினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னையும் மாத்திட்டாரு, என்னுடைய கணவரையும் மாத்திட்டாரு. சோனா தேவி தொடர்ந்து ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தார். மேலும் பிரேயர் லைனோடும் தொடர்பில் இருந்தார். என்னோட பசங்களையும் மாத்திட்டாரு. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாம இருந்திருந்தா நான் இன்னைக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு. நான் இன்னைக்கு அவரோட கிருபையால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இயேசுவுக்கு நன்றி. நன்றி சோனாதேவி. உங்களுடைய சாட்சி ஒரு உத்வேகம் தரக்கூடியதா இருக்குது. நம்முடைய ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியின் மூலமா நம்ம தேவனுடைய அன்பை நம்ம எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சி எல்லா வீடுகளுக்கும் போய் சேரணும், எல்லா மக்களையும் போய் சேரணும். அதுதான் எங்களுடைய நோக்கமாகவும் இருக்குது. அந்த தேவ அன்பு தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. அந்த அன்பை எல்லார்கிட்டையும் சொல்லணும். இதுதான் நம்முடைய ஒரே நோக்கமாக இருக்குது. கடந்த 20 வருடமாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு தேவன் உதவி செஞ்சுருக்காரு. அதனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு ஒரு ஆசீர்வாதமாக நம்முடைய நிகழ்ச்சியை தேவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதனால் தேவனுக்கு நன்றி. தேவ வசனங்களில் அவருக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. சில நேரம் அவர் யெகோவா அப்படின்னு அழைச்சாங்க, சில நேரம் யெகோவா ஈரே அப்படின்னு அழைச்சாங்க, சில நேரம் யெகோவா ஷாலோம், அதாவது சமாதானத்தின் பிரபு அப்படின்னு அர்த்தம் கொள்ளக்கூடிய வகையில் யெகோவா ஷாலோம் அப்படின்னு அழைச்சாங்க. தேவனை விசுவாசித்த சாமுவேல் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு கல்லை நட்டு வைத்து அதற்கு எபினேசர் அப்படின்னு பெயரிட்டு அழைச்சார். எபினேசர்னா இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு அர்த்தம். அவர் இம்மட்டும், நான் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் நேற்றும் உதவி செய்தார், என்னைக்கும் உதவி செய்கிறார், நாளைக்கும் அவர் நமக்கு உதவி செய்வார். இதை குறித்து பைபிள் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். எஸ்ரா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் ராஜாவினிடத்தில் உதவி கேட்பதற்கு வெட்கப்பட்டிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு தேவனை துதிப்பவர், ஆராதிப்பவர், அவரையே நம்பிக்கொண்டிருப்பவர் மனிதனிடத்தில் உதவி கேட்பதற்கு வெட்கப்படுகிறார். அவருக்கு தெரியும் நம்முடைய தேவன் எபினேசர். எபினேசர்னா நமக்கு எப்போவுமே உதவி செய்யக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கும் கூட ஏதாவது ஒரு உதவி தேவைப்படலாம். நீங்கள் மனுஷங்க கிட்ட கேட்பதற்கு வெட்கப்படலாம். ஆனால் நீங்கள் தேவன்கிட்ட கேட்கும்போது நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன் அப்படின்னா நம்முடைய தேவன் எபினேசராக இருக்காரு. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியின் 20 வருட கொண்டாட்டத்துடைய ஒரு சிறிய தொகுப்பை பார்க்கலாம். நீங்க நிம்மதியை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் உங்களோட மனசு விரும்புற அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கா? உறவுகள் உடைஞ்சு போயிருக்கலாம், இல்லனா பண பிரச்சனையால உங்க எல்லா வேலைகளும் நின்னு போயிருக்கலாம், நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், இல்லனா வெற்றியை நோக்கி ஓடுறதுல உங்களோட மனசு நிம்மதி இல்லாம இருக்கலாம். நீங்க பிரார்த்தனைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு முறை 2 முறை இல்ல, தொடர்ந்து அத பண்ணுங்க. ஏன்னா பிரார்த்தனை தேவன் கிட்ட நம்ம பேசுறதுக்கான ஒரு சிறந்த வழி. டிசம்பர் மாசத்துல கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தோட சேர்த்து நம்மளுடைய சமாதான பிரபுவ பிரார்த்தனை மூலமா நம்மளுடைய வாழ்க்கையில நாம வரவேற்கலாம். அதனால CBN பிரேயர் லைனுடைய பிரார்த்தனையில நீங்க கண்டிப்பா கலந்துக்கோங்க.
நீங்க கால் பண்ணலாம் இல்ல வாட்ஸ்அப்ல உங்க வேண்டுதல்களை சொல்லலாம். எங்க நம்பர் 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய தேவன் எபினேசராக இருக்காரு. எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த 2025 வருடத்துல நமக்கு நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்த போதும் கூட அதையெல்லாம் தாண்டி வர நம்முடைய தேவன் நமக்கு உதவி செஞ்சிருக்காரு. இந்த 12 மாதங்களா நம்முடைய நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பில் நம்ம தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த மாதம் கூட நம்ம சமாதானம் அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானம் செஞ்சோம். மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவும் நம்ம தியானம் செஞ்சுருக்கோம். நம்முடைய பிரச்சனைகளுக்கு நடுவே நம்ம எப்படி தேவனை நினைப்பது, இப்படியெல்லாம் கூட நம்ம தொடர்ந்து தியானம் செஞ்சுருக்கோம். ஒவ்வொரு தலைப்பிற்கும் சம்பந்தப்பட்ட சாட்சிகளையும் பார்த்தோம், அதற்கான வசனங்களையும் நம்ம பார்த்தோம். இது எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. இப்போது ஒரு ஸ்பெஷல் தொகுப்பை தான் பார்க்க போகிறோம். எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் தயாராகிறோம் அப்படிங்கிறத அதில் வரப்போது வாங்க பார்க்கலாம். 20 வருஷங்களாக நாம் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியின் மூலமாக நேயர்களின் வாழ்க்கையை தொடக்கூடிய விஷயத்தை மட்டும் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கிறோம். இருட்டிலும் நம்பிக்கை ஒளியை காண வேண்டும் என்பதற்காக உங்கள் துக்கத்திலும் பங்கெடுக்கிறோம். செஸ்ட் பக்கத்துல இவ்வளோ பெரிய தடிப்புகள் இருந்துச்சு. பேசுறதுக்கு கூட திணறிட்டு இருந்தேன். எனக்கு பேசவும் பிடிக்கல. சாப்பாடுமே உள்ள இறங்கல. அதோட எல்லாமே எனக்கு முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைச்சேன். ஆனா தேவனுக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கேன். என்னால ஜெபம் பண்ண முடியாம இருந்தப்போ, என்னால கை கூப்ப கூட முடியாம இருந்தப்போ எனக்காக யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் போதை பழக்கத்தால் சூழப்பட்ட சங்கிலியை ஜெபத்தின் வலிமையால் உடைத்தெறிந்தோம். போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களை யார் தான் நேசிப்பாங்க? என்ன நேசிக்கக்கூடிய ஒரு மனிதரை தேடிட்டு இருந்தேன். தேடி ஒரு நாள் வசனத்தின் மூலமா அவரை கண்டுபிடிச்சேன். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன். தொடர்ந்து ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன். அந்த ஜெபத்தின் மூலமா என்னோட வாழ்க்கையில் இருந்த கெட்ட விஷயங்கள், கெட்ட பழக்கங்கள் என்னை விட்டு முழுசா போயிடுச்சு. நாங்கள் குழந்தை வளர்ப்பு சவால்கள் மற்றும் அதன் சந்தோஷங்களை பற்றி பகிர்ந்து கொண்டோம். எனக்கு வந்த ரிப்போர்ட்ல குழந்தை நார்மலா இருக்கிறதா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எனக்கு சொன்னாங்க. உண்மையிலே இதை நான் அற்புதம்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு 9 மாசம் பயணத்துல எனக்கு நிறைய மன உளைச்சல், பதட்டம், அழுக இப்படி எல்லாமே இருந்துச்சு. எனக்கு இறுதியா கிடைச்ச பலன் தேவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதமா அமைஞ்சது. நாங்க உங்களுடைய சோகத்துல கண்ணீர் சிந்தினோம், நீங்க தனிமையை உணரக்கூடாது என்று. அப்படிலாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் நான் உடனே ப்ரேயர் பண்ணிட்டு பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேவன் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. நான் ரொம்பவே அழுதேன். கண்ணீரோட ப்ரேயர் பண்ண, இயேசு கிட்ட கேட்டேன், தேவனே என்னை மட்டும் ஏன் இப்படி உண்டாக்கிருக்கீங்கன்னு. உடனே தேவன் என்ன தொட்டாரு, என்ன பலப்படுத்தினாரு. எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. அப்போ உறவுகளை இணைக்கும் நம்பிக்கை, ஏற்றுக்கொள்ளுதல், மன்னித்தல் போன்ற குணங்களை மேம்படுத்தும் விதமாக நாங்கள் அன்பில் அழகினை கொண்டாடினோம். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இருவருக்கும் இடையே இருந்தால் உங்களுடைய உடன்படிக்கை, உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்போதும் முறிந்து போகாது. ஏனென்றால் தேவன் என்றால் சமாதானம். அவர் என்னிடம் நீ எப்போதும் உன் கணவரை நேசி என்று சொன்னார். உங்களோட கதை, உங்களோட தன்னம்பிக்கை, உங்களுடைய மாறக்கூடிய வாழ்க்கை தான் ஒரு புதிய வாழ்வு நிகழ்ச்சியின் இதய துடிப்பு. இது வெறும் கதை மட்டுமல்ல, இது ஒரு புதிய வாழ்வு நிகழ்ச்சியின் கதையாகும். இதுதான் ஒரு புதிய வாழ்வு. இந்த தொகுப்பை வழங்கிய நிகழ்ச்சியை தயாரிப்பார் அசன்லா அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. இந்த 12 மாதமும் நம்ம என்னென்னலாம் செஞ்சோம் அப்படின்னு திரும்பி பார்க்கறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. தேவன் எந்தெந்த நேரத்தில் எப்படியெல்லாம் நமக்கு உதவி செஞ்சார் அதை நம்மளால் பார்க்க முடியுது. அதை நினச்சி நம்ம தேவனுக்கு நன்றி சொல்ல முடியுது. இந்த 12 மாதமும் நாங்கள் 12 தலைப்பில் தியானம் செஞ்சு நிகழ்ச்சியை உங்களுக்காக நாங்கள் வழங்கியிருக்கோம். இதில் எந்த தலைப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்த மறக்காதீங்க. அதை CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் நீங்கள் பதிவு பண்ணலாம். இப்போது CBN இந்தியா செய்திகளை பார்க்கலாம். அமேசிங்! ஒரு புதிய வாழ்வு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி 20 வருடங்கள் முழுமையடைந்திருக்கிறது. CBN குழுவினர் இந்த வெற்றியை ஒரு நன்றியோடு கொண்டாடினார்கள். நாட்டில் உள்ள 6 மாநிலத்திலிருந்து சுமார் 50 உறுப்பினர்கள் ஒரு மலை சூழ்ந்த பகுதியில் 20 வருட கொண்டாட்டத்தை கொண்டாடினார்கள்.
மீடியா மினிஸ்ட்ரியோடைய கொண்டாட்டம் ஆராதனை பாடல் இல்லாமல் முழுமை அடையாது. ஒரு புதிய வாழ்வு நிகழ்ச்சியில் 20 வருட கொண்டாட்டத்தை மேலும் சிறப்பாக்கியது மூவி நைட். இங்கு குழுவினர் அனைவரும் ஒன்று கூடி குறும்படங்களை பார்த்தார்கள். பாஷா மே ஆஷா, தி ஜபூர் ப்ராஜெக்ட், சிபிஎன் இந்தியா யூடியூபில் அதிகம் பார்க்கப்பட்ட 20 பாடல்களை தேர்ந்தெடுப்போம். 20 years of ENZ மற்றும் மேலும் பல fun films. Who is more likely to say not in budget? Rajan. ஒவ்வொருவருக்கும் உத்வேகத்தை தரக்கூடிய வசனத்தின் அடிப்படையில் அமைந்த பிரசனங்கள் நடந்தன. ஜிப் லைனிங், ரூப் சைக்கிளிங், வாலிபால், கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகள் மூலமாக டீம் ஸ்பிரிட் மேலும் வலுப்பெற்றது. டின்னருக்கு முன்பாக ஓபன் மைக் ஆரம்பித்தது. இங்கேதான் ஒரு புதிய வாழ்வு நிகழ்ச்சியின் ஆந்தம் பாடல் வெளியிடப்பட்டது. அதிகாலை நேரத்தில் 6 கிலோமீட்டர் உயரமுள்ள உச்சிக்கு ஒரு குழுவினர் ட்ரெக்கிங் சென்று கொண்டாடி மகிழ்ந்தார்கள். ஏரியின் ஓரத்தில் மலை உச்சியில் அமர்ந்து பிரார்த்தனை செய்தது அலாத இன்பத்தை தந்தது. எங்களது குழுவினர் நம்முடைய எபினேசர் தேவனுக்கு இந்த வெற்றிக்காக நன்றியை கோரினார்கள். மேலும் இந்த 20 வருட நிறைவுக்கு பிறகு இந்த பயணம் ஒரு புதிய நம்பிக்கையோடு, புதிய உற்சாகத்தோடு, புதிய கனவுகளோடு முன்னேறி செல்ல ஆரம்பித்து விட்டது. இந்த கொண்டாட்டத்தெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த 20 வருடமா நம்முடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு தெய்வன் கிருபை செஞ்சிருக்காரு. இந்த 20 வருஷமா நம்ம நிகழ்ச்சி நிறைய பேருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அதற்காக எபினேசர் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்க இன்னும் நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. எங்களுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும், பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும், மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. 20 வருடங்களா நம்முடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய தேவன் நமக்கு கிருபை செஞ்சிருக்காரு. அவர் எபினேசராக இருக்கிறார். அவர் இம்மட்டும் உதவி செய்த தேவன் இனியும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, இந்த வருடம் முழுவதும் அவர் செய்த நன்மைகளுக்காக நீங்க நன்றி சொல்லுங்க. அவர்கிட்ட நம்ம நன்றி சொல்லணும்னா எப்படி சொல்ல முடியும்? ஜெபத்துல தான். இப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்வதற்காக, எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை வழங்கியதற்காக, எங்களுக்கு நேயர்களை வழங்கியதற்காக, அவங்களுடைய குடும்பத்துல ஒருவரை ஆக்கியதற்காக, அவங்க அனைவர் மீதும் ஆசீர்வாதத்தை பொழிந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இதன் மூலம் எங்களுக்கு கிடைத்த எல்லா பெருமைகளையும் உங்களுக்கே உரித்தாகுகிறோம் ஆண்டவரே. இதன் மூலமா உங்களுக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க உதவி இல்லாம எங்களால எதையுமே செய்திருக்க முடியாது. இங்க எபினேசர் தேவனா இருக்கக்கூடிய நீங்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் எங்களுக்கு நீங்க தொடர்ந்து உதவி செய்றீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்க எல்லாரும் மேலும் உங்களுடைய கிருபை இருக்கட்டும் அப்பா.
நாங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உங்கள் அன்பை எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. உங்கள் சமாதானத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பயன்படுத்துறீங்க. நன்றி ஆண்டவரே. நீர் இயேசு மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். எபினேசராகிய தேவனிடத்தில் நாம் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே இம்மட்டும் உதவி செய்தவர் இனியும் உங்களுக்கு உதவி செய்வார். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்முடைய தேவன் நம்பிக்கைக்குரியவராய் இருக்காரு, உதவி செய்யக்கூடியவராய் இருக்காரு அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. நம்ம மனுஷங்க கிட்ட உதவி கேட்பதற்கு வெட்கப்படலாம். மனுஷங்க செய்யக்கூடிய உதவிக்கு ஒரு எல்லை இருக்கு. ஆனா தேவன் செய்யக்கூடிய உதவிக்கு எந்த எல்லையுமே கிடையாது. அவர் எபனேசரா இருக்காரு. அதாவது இம்மட்டும் உதவி செய்த தேவன் இனியும் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இந்த பாடல் நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும். அதாவது நம்முடைய சுய பலத்தினால நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. தேவனுடைய உதவி இருந்தா மட்டும்தான் நம்மளால எதையுமே செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த பாடல் வரிகள் நமக்கு சொல்லுது. அவர் எபினேசர் தேவனா இருக்காரு. இம்மட்டும் உதவி செய்த தேவன் இனிமேலும் கூட நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இதுதான் நம்ம சோனா தேவி சாட்சியிலுமே நம்ம பார்த்தோம். நிச்சயமா இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ்.